இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெத்தவங்க கிட்ட வட்டி காசு வாங்கின பாவம் உன்னை என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு பாரு. இங்க பாருங்க, சும்மா இந்த பாவ புண்ணிய கதையெல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதா? பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க, இல்லன்னா பாருங்க உங்க தட்டு மூட்டு சாமான்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன். ராஜா, அப்பா சொல்றது சரிதான்டா. 50 பைசா கீழே விழுந்தாலே 5 பெல்ட் அடிச்சு எடுக்கிற ஆள் நீ. உன் கண்ணு முன்னாடியே உன் காசு 22,500 ரூபாய் அப்படியே லவுட்டி எடுத்துட்டு போயிட்டான். நீ பாட்டுக்கு பேசாம சும்மா நிக்கிற. ஏன் அவன் கிட்ட போய் கேட்க சொல்ல பாப்போம். இங்கதான் நம்ம கிட்ட வரி வட்டி கிஸ்தின்னு குதிக்க தெரியும். அவன் முன்னாடிலாம் அப்படியே அண்ணா அண்ணான்னு பம்மி கிட்ட தான் இருக்க தெரியும். கேட்டா அப்படியே காதுல ஒண்ணு சப்புன்னு அரைஞ்சிருவாங்கல்ல, அந்த பயம் சாருக்கு. ஏய், எனக்கெல்லாம் யார் மேலயும் எந்த பயமும் கிடையாது, புரியுதா? இந்த பாரு, நான் தான் அவனை வேலைக்கு வச்சிருக்கேன். கொடுத்த காசுக்கு அவன் வேலை பார்க்க போறான். நீ பாட்டுக்கு அதையும் இதையும் பேசி சும்மா வாய்க்கு வந்தபடி உலகிட்டு இருக்காத. பாரு, இவர் பண்ண வேலைக்கு என்ன கதியாக போறாருன்னு. அவர் ஒரு கதியும் ஆக போறது இல்ல, உன் கதிதான் அதோ கதி ஆக போகுது. டேய், உன்ன மாதிரி ஒருத்தனை எங்கேயுமே பார்க்கவே முடியாது. சீ. ஏய், சீ, படி. ஏய், என்னடா? ஏய், என்ன? என்னடி ஓவரா பேசிட்டு? ஏன் காசு நான் குடிக்கிறேன்? ஏய், போடி. போடா. வேலைய பாத்துட்டு. எதுவுமே பண்ண ஏய், முடியாது. வா. அவனுங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. டேய். சும்மா. ஏய் ரவி, என்னடா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க குதுகல மாதிரி? ஏய், ஏய் ரேவதி, என்ன இவன் எதையுமே கண்டுக்காம போய்கிட்டே இருக்கான்? நீ பண்ண வேலைக்கு வர என்ன பண்ணுவாங்களா? லூசு பயல. போடா. ஏய், தாத்தா, டேய், உங்க அப்பன் பார்த்தா சத்தம் போட போறான்டா. நீ போ, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அப்பா உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? என்னோட ரிப்போர்ட் கார்டுல ஒரு சின்ன சைன் மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா? எங்க குடு பார்க்கலாம். டேய், என்னடா நீ நல்லா படிக்கிற பையனாச்சே, என்னடா 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்க? ஆமா தாத்தா, அந்த எக்ஸாம் அப்போ எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. எங்க அப்பா தான் உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் கட்டியிருக்கேன், நீ எக்ஸாம் எழுதிதான் ஆகணும்னு என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு. ஃபீவர்ல என்னால ஒழுங்கா படிக்க முடியல, அதனாலதான் சரியா எக்ஸாம் எழுதல, அதான் ஃபெயில் ஆயிட்டேன் தாத்தா. இங்க பாருடா, அப்பா அம்மாவுக்கு தெரியாம இப்படி கையெழுத்து வாங்குறதெல்லாம் தப்பு. போ போ, போயே அவங்க கிட்டே கையெழுத்து வாங்கிக்கோ. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணதான் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறாங்க. சரி விடுங்க, நீங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இத அப்பா கிட்ட எடுத்துட்டு போனா அவர் முதுகுலே 4 அடி தொப்பு தொப்புன்னு அடிப்பாரு, அத நான் வாங்கிக்கிறேன். டேய் டேய் டேய், இங்க வா, வாடா. என்னங்க? சீதா, இவன் 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான். இத உங்க அப்பங்கிட்ட காட்டினா டொப்பு டொப்புன்னு அடிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால என்ன கையெழுத்து போட சொல்றான் சீதா. நான் என்ன பண்றது? போட்டு கொடுங்க. இங்க பாரு, இப்ப நான் இதுல கையெழுத்து போடுறேன். ஆனா அடுத்த முறை எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் வாங்கணும், என்ன? பிராமிஸ் தாத்தா. வெரி குட். குடு. இந்த பாரு, சொன்ன மாதிரி மார்க் வாங்கணும், புரியுதா? சரி தாத்தா. டேய், இங்க வாடா. அந்திரே, ஏடா இது? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? ஏய், விடுங்கய்யா. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? என்ன தெரியாம எங்கிட்ட வந்து? எங்க சொன்ன கேளுங்க. சொல்லு. என்னடா என்னடா நீ ஏன் அப்படி பண்றீங்க? கிச்சன் வச்சிருக்கியா? அப்பா விட்டுருங்கப்பா. டேய், அவனுக்கு என்ன அப்படி பண்ற? டேய், ராஜா, ஓடுறீங்க. அடிக்காதீங்க. எதுக்கு ஆச்சு? ஏய், காலையில உங்க ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கடி. என்ன ஏதுன்னு கேட்டா
ஏதோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல பித்தலாட்டம் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாரு. பாரு, நல்லா பாரு. ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாச்சானே எத்தனை வாட்டி கேட்டேன். குடுக்கலன்னு போய் சொல்லிட்டு இப்ப நீயே உங்க அப்பா கையெழுத்து போட்டிருக்க. ஏன் அறிவு கட்டவள, அவன் ஏன் கையெழுத்து போடுறத கூட பரவாயில்லடி. பாரு யார் கையெழுத்து போட்டுருக்கான்னு. போய் இந்த ஆளு கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. டேய் ஐயோ, தபார், அவனா ஒன்னும் சைன் பண்ணி கேட்கல. நான் தான் அவன் மார்க் லிஸ்ட்டை வாங்கி பார்த்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதான் புள்ளே இல்லன்னு ஆயிடுச்சுல. அப்புறம் என்ன ஆடு பகை குட்டி வருவா உங்களுக்கு? அப்படி என்ன இவன் மேல பாசம் உங்களுக்கு? அது இல்லடா ராஜா. டேய் எப்பா என்ன மன்னிச்சிருப்பா. ஏதோ பேர மேல இருக்கிற பாசத்துல தெரியாம பண்ணிட்டேன். தபார், இனிமே உன் பிள்ளை இருக்கிற பக்கமே வர மாட்டேன். என் மேல உள்ள கோபத்தை அந்த குழந்தை மேல காட்டாதடா. நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன வளர்க்க தெரியாம வளர்த்ததுனால தான் இப்படி தறிக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லுவீங்க? அதே மாதிரி தான் என் புள்ளையும் வரக்கூடாதுல்ல. நானும் என் புள்ளைய தறிக்கிட்ட மாதிரி வளர்க்க கூடாதுல்ல. டேய், நீ எப்படி நாசமா போடா. அவன் என் பேரன்டா. தபார், என் பேர மேல கை வைக்கிறத பார்த்த அவனதான் சொல்லிட்டேன். டேய் பாத்தியாடா, பாத்தியா என்னென்ன பேச்சு, தேவையில்லாத பேச்சு. இதெல்லாம் நான் வாங்கணுமா? சொல்றா. ஒரு போன் தான், ஒரே ஒரு போன் தான். ஜீப்ல வந்து அடிச்சு தூக்கி கொண்டு போயிருவாங்க. புரியுதா? என்ன நடந்துறீங்களா? பார்க்கலாமா? என்னடா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய், அடா, என்னடா ரொம்ப துள்ளிட்டு இருக்க? ஏய், இங்க வா, அவ்வளவுதான். உங்களுக்கு என்னடா அவ்வளவுதான் புரியல. என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏய், இவனா நீ? விஜய், என்னாச்சு மாப்பிள்ளை? என்னாச்சு பாருங்க. விஜய், விஜய். தண்ணி கொண்டு வாடா. ஏய், பாரு, டேய், சீக்கிரம், சீக்கிரம். தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. தண்ணி தெளி. ஏய், விஜய், ஐயோ. ஏய், விஜய். என்னடா? ஏய், கடந்து வந்து பாருடா. டேய், என்னாச்சு? ஏய். டேய், ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. விஜய், வா, போடி. சீக்கிரம், சீக்கிரம் கொண்டு போங்க. போ. ஐயோ மனுஷனாயா நீ? மனுஷனாயா நீ எல்லாம்? இங்க பாருங்க, என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அவங்ககிட்ட தள்ளி நிக்கணும் சொல்லிட்டேன். அதையும் மீறி அவங்ககிட்ட ஏதாவது பேசுறத பார்த்தேன், பெத்த அப்பனை கூட பார்க்க மாட்டோம். மரியாதை கட்டணும். மலரி, ச்சே, வா போலாம். என்னங்க இவன் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம என்ன பண்ண நாம மனசு கஷ்டப்படுவோன்னு அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையே பண்றானே.